சென்னை தண்டையார்பேட்டை பகுதியில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிரச்சாரம் மேற்கொண்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். அதை அறிவார்ந்த கல்வி அறிஞர்கள் பேரறிஞர்கள் சொல்கிறார்கள், புதிய கல்விக் கொள்கை என்பது நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் எழுதி வைக்கிற மரண சாசனம் என்கிறார்கள். அப்படிப்பட்ட புதிய கல்விக் கொள்கையை நம்முடைய தமிழ்நாடு அரசு எதிர்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு முழுக்க வரவேற்கிறது. பிரைம் மினிஸ்டருடைய பிஎம் ஸ்ரீ பள்ளி என்கிற அந்த புதிய கல்விக் கொள்கையில் இருக்கிற ஒரு முறையை இவர்கள் வரவேற்கிறார்கள். இந்த நீட்டு தேர்வப்ப நான் சொன்னேன், மருத்துவம் மட்டும்தான் படிப்பு என்று எண்ணாதீர்கள் என் பிள்ளைகளே, அதையும் தாண்டி ஆகச்சிறந்த கல்விகளெல்லாம் இருக்கிறது. மருத்துவம் படிக்க முடியவில்லைனால் இறந்து போவதை நிறுத்துங்கள் என்று சொன்னேன். இப்போது மருத்துவராக 17 பேரை நிறுத்தியிருக்கிறார் சீமான் என்று சொல்கிறார்கள். 17 பேரை ஏன் நிறுத்தினேன்? மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, அது என் மக்களுக்கு தேவை என்ற கோட்பாடை கொண்டவர்கள் நாங்கள். ஆனால் இப்போதும் சொல்கிறேன், மருத்துவம் மட்டுமே கல்வி அல்ல. நான் மருத்துவர்களை நிறுத்தியிருப்பது என் மக்களுக்கு ஒன்றை சொல்லத்தான். எதற்கு? மருத்துவர்கள் நோயாளிகளை குணப்படுத்துவதல்ல அவர்கள் வேலை. ஒரு நோயாளிகளே உருவாகாத நல்ல சமூகத்தை உருவாக்குவதுதான் அவர்களின் வேலை. எந்த உணவை உண்ணுவது? உணவே மருந்து என்றார்கள் நம் முன்னோர்கள். உணவே மருந்து. நமது பாட்டனார் வள்ளுவ பெருமகன், நீங்கள் இதை தெரிஞ்சுக்கணும், எம்வேர்டு கூக்கர் என்ற அமெரிக்க மருத்துவர், எம்வேர்டு கூக்கர். இந்த மருத்துவர் ஒரு நோயாளி 16 வயது பெண் தன்னிடத்திலே மருத்துவத்துக்கு வருகிறார். ஒவ்வாமை நோயிலே எது சாப்பிட்டாலும் வாந்தி வந்துடும். தண்ணீரை குடித்தா கூட அவளுக்கு வாந்தி வந்துவிடும். அந்த நோய்க்கு மருத்துவம் பார்க்க எம்வேர்டு கூக்கர்கிட்ட வரும்போது அவர் ஏதோ சிகிச்சை அளித்து பார்க்குறார். அது சரியாக வரலை. வீட்டில் போய் இறங்குகிறார். கனவு வருது. அந்த கனவில் அந்த நோய் கேட்குது, எனக்கும் நோயாளிக்கும் இடையிலே நீ யார் என்று கேட்குது. அந்த மருத்துவர் அந்நேரத்தில் எழுந்து போய் இரவிலே மருத்துவமனை திறந்து பார்க்கிறார். அந்த நோயாளி படுத்து உறங்கி கொண்டிருக்கிறாள். கதவை இழுத்து பூட்டி விட்டு சாவி எடுத்துக்கொண்டு வந்து விடுகிறார். ஒரு வாரம் கழித்து எம்வேர்டு கூக்கர் போய் கதவை திறக்கும் போது அந்த பெண் அப்படியே மயங்கி நிலையிலிருந்து எந்திரிச்சு தண்ணி கேட்கிறாள். தண்ணி கொடுக்கிறார், குடிக்கிறாள், வாந்தி வரவில்லை. உணவு கேட்கிறார், கொடுக்கிறார், வாந்தி வரவில்லை. நோய் குணமாகிவிட்டது. இப்போது அவர் ஒரு குறிப்பு எழுதுகிறார், பசித்தவுடன் சாப்பிட வேண்டும், சாப்பிட்டதே செமிச்சிட்டதா என்று பார்த்து சாப்பிட வேண்டும் என்று எழுதுகிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.